Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல another day in my life vlog தான் பார்க்க போறோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை வந்து வாஷிங் மிஷின்லேருந்து துணி எடுத்து காய போடுறது தான். ஸோ அம்மா எந்திரிச்சோன்னே வந்து துணி துவைச்சி வச்சுருவாங்க வாஷிங் மிஷினில், அதை நான் எடுத்து காய மட்டும் வச்சுருவேன். ஸோ இப்போ ஒரு 2-3 டேஸாக மழை வேறு பெய்யுது இல்லையா, அதனால் வெயிலே இல்லை, அதனால் வெயிலில் காய வைக்க முடியல, அதனால் வீட்டு உள்ளே தான் காய வைக்கணும். ஸோ மாடியில் ஹால் வந்து எம்டியாக தான் இருக்கும், ஸோ அங்கே தான் கயிறு கட்டி துணிலாம் காய வைப்போம். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதுனால கிச்சன் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும், ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு டைமாக நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கிச்சன் அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் எந்த வீடியோஸுமே எடுக்கலை. மதியம் ஒரு லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். என் ரூமுக்கு வந்துட்டேன் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் vlogலேயே சொல்லியிருப்பேன் என் ரூம்லாம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ பாக்கி நிறையா வேலை இருந்தது, அதனால என் ரூமுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மேக்கப்லாம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, எப்போயாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதுலேருந்து தூக்கி போட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் அழகாக அடுக்கி ட்ராவரில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜுவல்ஸும் எனக்கு தேவையில்லாதது அது எல்லாத்தையும் நான் போட மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்க அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து என்னோடய கிராண்டாக இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கசம்சன்னு கிடந்துச்சு, அதனால் வந்து இந்த மாதிரி தர்மாக்கோல் இருந்துச்சு, அதை பார்த்திங்கன்னா கட் பண்ணி அந்த பாக்ஸ் சைஸ் கட் பண்ணி உள்ளே எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சாச்சு அழகா. ஸோ இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு, ஓரளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு ரூமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை இருக்குது, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டிஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஒரு பை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குப்பை தான், ரொம்ப வருஷமாக சேர்த்து வச்ச குப்பைன்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி போடணும். ஃபஸ்ட்டு இந்த சோஃபா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு திங்ஸாக இருந்துச்சு, சிங்கிள் பெட் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரீனோட கம்பி வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனு, ஸ்கூல் பேக் எல்லாம் அதில் தான் இருந்தது. இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த சோஃபாவே வந்து தெரியுது. ஸோ மண்ணாக இருந்துச்சு, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் டின்னர் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு, அதனால என் ரூமுக்கு வந்து ஒரு பை சொல்லிட்டு நான் கீழே போயிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக மழை தான் பேஞ்சிட்டு இருந்தது. இந்த கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, வெயிலுக்கு வந்து கூலிங்காக நல்லா இருந்தது. ஸோ காலைல எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அந்த மழை எல்லாத்தையும் ரசிச்சிட்டு இருந்தேன்.
ஸோ இப்போ நம்ம செடி வச்சுருக்கோம் இல்லையா வீட்டு உள்ளார, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் ஒரு செடி வச்சுருந்தோம் இல்லையா ரோஸ் பூக்கிற மாதிரி, அது பார்த்திங்கன்னா நிறைய இலைலாம் வந்து துளுத்துருக்கு. அப்புறம் வந்து பூ பூக்கிறதுக்காக மொட்டுலாம் வச்சுருக்கு. ஸோ இது நல்லாவே வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம வச்ச வெந்தய செடி தான் பார்த்திங்கன்னா வளரவே இல்லை, என்னான்னு தெரியல. ஸோ எப்போவுமே ஒரு 2-3 டேஸில் நல்லா செடி வெளில வந்துடும். பட் இந்த தடவை என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே மாதிரி மணி பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்குது. அப்புறம் கீழே வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பேலன்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம், எப்படியாச்சும் இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஸோ ரூமுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா பெட் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபுல்லாக ஒட்டடை தட்டுற வேலை எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஜன்னல் தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் தர ஃபுல்லாக ஒரே மண்ணாக இருந்தது, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக கூட்டி தள்ளியாச்சு. கூட்ட பார்த்திங்கன்னா மண் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு வழியாக கூட்டி முடிச்சாச்சு. ஸோ கூட்டி முடிச்சதுக்கப்புறமா ரூம் ஃபுல்லாக மோப் போட்டாச்சு. மோப் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மண்ணே தெரியல, ஏன்னா கூட மண் வந்துகிட்டே இருந்தது. மோப் போட்டதுக்கப்புறமா அவ்வளோவா மண் தெரியல. ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம பெட் செட் பண்ணுறது மட்டும் தான் வேலை. பெட்டு போட்டு மேலே பெட்ஷீட் போட்டோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ க்ளீன் பண்ணி இவ்வளோ வேலை பார்க்குறேனே, இதெல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுற வரைக்கும் தான். ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறமா ரூமை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஸோ ரூம் ஒரே குப்பையாக கிடக்கும், அப்படியே தலைக்கீழ மாறிடும். அப்போ எதுக்கு இப்படி வேஸ்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ எல்லாம் போரிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் கொஞ்சம் எஸ்தட்டிக் வீடியோஸ்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரூம் மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதனால தான் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் இதை நான் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து வச்சுருக்கேன், இன்ஷால்லா ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரூமை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ கடைசியாக இந்த பெட்டு போடுறப்ப நோட்டீஸ் பண்ணலாம், என்னோடய ஒரு கையில் பார்த்திங்கன்னா நான் வாட்சும் போட்டிருப்பேன், பேங்கிலும் போட்டிருப்பேன். ஸோ அது என்னத்துக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் வீணாக போயிடுச்சு. அதனால் கீழே அம்மாட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த வாட்ச் போட்டிருக்கேன். ஏன்னா நான் கீழே போகிறதுக்குள்ளே மறந்து போயிடுவேன். அதனால தான் ஒரு கையில் வாட்ச் போட்டுகிட்டே வேலை பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், இனிமேல் பெட்ஷீட் போடுறது மட்டும்தான் வேலை. எல்லா வேலையும் ரூமில் முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த vlog வீடியோவும் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.